ஆர்சிபி ஒரு மேசிவான வின்னு, 6 மேட்சஸ் 6 அவேஸ் 6 வின்ஸு. ஐபிஎல்லோட வரலாற்றிலே 6 மேட்ச் தொடர்ந்து அவேல ஜெயிச்சதுக்கு ஆர்சிபி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜிடி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சேசிங் இது. சேஸ் மாஸ்டர் அவரை பற்றி சொல்கிறது வார்த்தையில், சேசிங்னா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ட் குர்னால் பாண்டியா சரியான நாக்கு, அந்த சரியான மூவ். ஏன்னா ஜித்தேஷ் சர்மா வர வேண்டிய இடத்துல அவர் வந்தார் பயங்கரமாக ஆடினார். பவுலிங்கு செம்மையாக போட்டார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டி ஆடினார். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மேக்கப் பண்ணார். அண்ட் விராட் கோலி அந்த ரன்னிங் பிட்வீன் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணார் விராட் கோலி, சரியாக பண்ணார். அண்ட் நான் பெத்தலுக்காக வெயிட் பண்ணேன். பட் ஆனாலுமே அவர் அந்த ஒரு இன்டென்ட்டை காமிச்சார். சரியான ஒரு பேட்ஸ்மேன் அவர், ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி அவர். அண்டு டெல்லி டீம் சரியாக பேட்டிங் பண்ணாங்க. கடைசியில் முடிக்கும் போது செம்மையாக ஃபினிஷ் பண்ணாங்க, கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது இருந்தாலுமே. அண்ட் கேஎல் ராகுல் விக்கெட், அந்த விக்கெட் தான் ரொம்ப குரூஷியலான விக்கெட். கரெக்டாக புவனேஸ்வர் குமார் போட்டு எடுத்தார். அண்ட் புவி பயங்கரமாக போட்டார். புவி அண்ட் ஏசலுட் மனுஷனாங்க அவர் பயங்கரமாக போடுறாங்க. இங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ரிலீஸ் ஆகும்போது ஆஃப் கட்டுற மாதிரி வருது பால். பட் ஆனால் குத்தி அப்படியே சர்க்குன்னு போய் போல்ட் அடிச்சது அவருக்கு, அசுதோஷ் சர்மாவுக்கு. அக்சர் பட்டேலுக்கு பயங்கரமாக போட்டார் அதுவுமே. அண்ட் ஓவரால் ஆர்சிபி டாப் 2க்கு போயிட்டாங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இது. ஃபைனல் போவாங்க, கப் அடிப்பாங்க. இசாலா கப் நம்தே.